ನಾವು ಪ್ರತಿದಿನ ಬದುಕಿ ಉಳಿದಿರುವುದು ಆತನ ಶುದ್ಧವಾದ ಒಂದು ಕೃಪೆ. நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಪ್ರತಿ ಒಂದು ಭಾನುವಾರ ஒவ்வொரு சாதாரணமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ವಿಶ್ವಾಸಿ ಕೈಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಇದ್ರೆ, விசுவாசிக கையில பைபிள் இருந்தால் ಸೊ ನಾವ್ ಹೇಳ್ತೇವೆ ಇವರು ಸಭೆಗೆ ಹೋಗುವಂತ ವಿಶ್ವಾಸಿ. அதை பார்த்த உடனே சொல்லுவார்கள், இவங்க விசுவாசி, சபைக்கு போகிறார்கள். ಆದ್ರೆ ಬರೀ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಂತ ವಿಶ್ವಾಸಿನ, ஆனால் வெறும் வசனத்தை மட்டும் வாசிக்கிற விசுவாசியா, ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವಂತ ವಿಶ್ವಾಸಿನ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா வசனத்தின்படியே வாழ்கிற விசுவாசிகளா நமக்கு தெரியாது. ಫಲ ಕೊಡುವಂತ ವಿಶ್ವಾಸಿನ, ಫಲ ಕೊಡದೇ ಇರುವಂತ ವಿಶ್ವಾಸಿನ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர்களாலே பலன் கிடைக்குமா, கனிகள் உண்டா இல்லையா நமக்கு தெரியாது. ಯಾರನ್ನ ನಾವು ಒಂದು ಮುಖ ನೋಡಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. முகத்தை பார்த்து நாம் எதையும் தீர்மானம் செய்ய முடியாது. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது ಅನೇಕ ಸಾಮ್ಯಗಳನ್ನು ಅದನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அநேக ஓமைகளை சொல்லி அவர் போதனை செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ಸೊ ಓದಂತ ಒಂದು ವೇದ ಭಾಗವನ್ನು ನಾವು ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನಾವು ತಿರುಗಿಸೋಣ. நாம் படித்த வேத வசனத்தை திரும்பமாக பார்ப்போமா? ನಾವು ಒಂದು ವಿಷಯ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಬೇಕಾದದ್ದು ಏನಂದ್ರೆ, இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾದಂತ ಒಂದು ಜನರಿದ್ದಾರೆ. இந்த முழு உலகத்திலும் இரண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ನೀತಿವಂತರು, ಅನೀತಿವಂತರು. நீதிமான்கள் மற்றும் துன்மார்க்கர். ಅಪರಾಧಿಗಳು, ನಿರಪರಾಧಿಗಳು. குற்றம் மற்றவர்கள், குற்றம் உள்ளவர்கள். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಜೀವನ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ஒருவன் வாழ வேண்டும் என்றால் ಈ ಭೂಮಿ ಮೇಲೆನೆ ಜೀವನ ಮಾಡಬೇಕು. இந்த பூமியிலே தானே வாழ வேண்டும். ಒಳ್ಳೆ ಜನರಿಗೆ ಈ ಭಾಗ, ಕೆಟ್ಟವ್ರಿಗೆ ಈ ಭಾಗ ಅಂತೇಳಿ ವಿಭಾಗ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. பூமியிலே இந்த பக்கம் நல்லவங்க, அந்த பக்கம் கெட்டவங்க என்று சொல்லி நம்ம பிரித்து கொடுக்க முடியாது. ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದಂತ ಜನರು ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த உலகத்திலே எல்லா விதமான ஜனங்களும் தான் வாழ்கிறார்கள். ದೇವರನ್ನು ಅರಿತಂತವರು, தேவனை வேதத்தை அறிந்தவர்கள், ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತವರು, தேவனை அறியாதிருக்கிற ஜனங்கள் ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. நம்ம மத்தியிலே தான் அவர்களும் வாழ்கிறார்கள். ನಾವು ಪ್ರತಿದಿನ ಅವ್ರ ಜೊತೆ ನಾವು ಮಾತಾಡ್ತೇವೆ, நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட பேசுகிறோம், ಕುತ್ಕೊಳ್ತೇವೆ, அவர்களோடு கூட ಕುತ್ಕೊಳ್ತೇವೆ, உட்கார்ந்து கொள்கிறோம், ಕೆಲಸ ಮಾಡ್ತೇವೆ, வேலை செய்கிறோம். ಪ್ರತಿದಿನ ನಾವು ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ನಾವು ಜೀವನ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூடவே அவர்கள் வாழ்கிறார்கள். ಆದ್ರೆ ನಮಗೂ ಮತ್ತು ಅವ್ರಿಗೊಂದು ವ್ಯತ್ಯಾಸ, நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ಕರ್ತನ என்னவென்றால், ಒಂದು ಬರಣದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மட்டும்தான் நமக்கு தெரியும். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಓದಂತೆ ಒಂದು ವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, நாம் படித்த வேத வசனத்தை பார்க்கும்போது, ಒಬ್ಬನೊಬ್ಬ ಮನುಷ್ಯ ತನ್ನ ಒಂದು ಹೊಲದಲ್ಲಿ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய நிலத்திலே ಒಳ್ಳೆಯ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದನು. நல்ல விதைகளைத்தான் விதைக்கிறான். ಸೊ ಬೀಜ ಬಿತ್ತುವಂತ ಉದ್ದೇಶ ಏನು? விதைகளை எதற்காக விதைக்கிறோம்? ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಫಲ ಕಾಣಲಿಕ್ಕೆ, ஒரு நல்ல ஒரு விளைச்சல் வருவதற்காக. ಈಗ ಆತನು ಬೀಜ ಬಿತ್ತಿದ್ದಾನೆ, விதையை விதைக்கிறான். ನನಗೊಂದು ಒಳ್ಳೆ ಗೋಧಿಯ ಒಂದು ಬೆಳೆ ನನಗೆ ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவனுக்கு நல்ல ஒரு கோதுமை மணிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். ಆದ್ರೆ ಅದೇ ಒಂದು ಜಮೀನಲ್ಲಿ, ಅದೇ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ, அதே ஒரு நிலத்திலே ವಿರೋಧಿ ಬಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಹಣಜಿಯನ್ನ ಅಲ್ಲಿ ಬಿತ್ತೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அங்கே ஒரு சத்துரு வந்து என்ன செய்கின்றான்? அங்கே களைகளை விதைக்கின்றான். ಈಗ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್, ಒಂದು ಎಕರೆ ಜಾಗ ಇದೆ ಅಂದ್ರೆ, உதாரணத்திற்கு நமக்கு ஒரு ஏக்கரா நிலம் இருந்தால், ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಬೀಜ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ, அந்த ஒரு ஏக்கர் நிலத்திலே நல்ல விதைகள் விதைக்கப்படுகிறது. ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಹಣಜಿಯು ಕೂಡ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ, அதே நிலத்திலே களைகளும் கூட விதைக்கப்படுகிறது. ಇದು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾದ ಮೇಲೆ, கொஞ்ச நாள் கழித்த பிறகு ಆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೂಲಿ ಆಳುಗಳು ಬಂದು, அங்கே வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் வந்தால், ಯಜಮಾನನ ಬಳಿಗೆ ಬಂದು, அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரனிடத்திலே வந்து, ಯಜಮಾನನೇ ನೀನು ಒಳ್ಳೆ ಬೀಜವನ್ನ ಬಿತ್ತಿದೆಯಲ್ಲ, நீங்கள் போட்ட விதையெல்லாம் நல்ல விதைகள் தானே, ಈ ಒಂದು ಹಣಜಿ ಅನ್ನೋದು ಹೇಗ್ ಬಂತು ಇಲ್ಲಿ? எப்படி இந்த களைகள் எல்லாம் முளைத்தது? ನೀವು ಬಿತ್ತಿಲ್ವಲ್ಲ, நீங்கள் அதை விதைக்கவில்லையா? ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಗೋಧಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದು ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, அது நீங்கள் விதைத்த இந்த விதைகளுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட மற்ற செடிகளும் வந்து விட்டதே. ಆ ಒಂದು ಜಾಗದ ಒಂದು ಯಜಮಾನ ಹೇಳ್ತಾನೆ, அந்த எஜமான், அந்த சொந்தக்காரன் சொல்லுகிறான், ನನಗೊಬ್ಬ ವೈರಿ ಇದ್ದಾನೆ, எனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். ಆ ವೈರಿ, அந்த சத்ரு ಬಂದು ಒಂದು ಹಣಜವನ್ನ ಬಿತ್ತಿದ್ದಾನೆ. அவன் என்ன பண்றான்? நான் விதைத்த நல்ல விதைகளுக்கு நடுவுல அவன் வந்து களைகளை விதைக்கிறான். ಹಾಗಾದ್ರೆ ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಒಂದು ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், ದೇವರಿಗೂ ಒಂದು ವಿರೋಧಿ ಇದ್ದಾನೆ, தேவனுக்கும் கூட ஒரு சத்துரு இருக்கின்றான். ಆತನೇ ಸೈತಾನನಾಗಿದ್ದಾನೆ, அவன்தான் சாத்தான். ನಾವೆಷ್ಟೋ ಸಾರಿ நாம் எத்தனையோ முறை ಸೈತಾನನ ಪಕ್ಕಕ್ಕಿಟ್ಟು
சாத்தானை ಸೈತಾನನ ಪಕ್ಕಕ್ಕಿಟ್ಟು சைத்தான ஒரு பக்கத்துல வச்சுட்டு ಜನರನ್ನು ನಾವು ವಿರೋಧಿಗಳಾಗಿ ನಾವು ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. நாம சைத்தானை மறந்துடுறோம், ஜனங்களை தான் விரோதிகளாக நினைக்கிறோம். ಅವ್ರು ಸರಿ ಇಲ್ಲ, ಇವ್ರು ಸರಿ ಇಲ್ಲ, அந்த ஆள் சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, ಅವ್ರು ಬಂದ್ರೆ ನಾನ್ ಬರಲ್ಲ, அவங்க வந்தா நான் வர மாட்டேன், ಅವ್ರು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ನಾನ್ ಜೊತೆಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, அவங்க வேலை செஞ்சா நான் கூட சேர்ந்து செய்ய மாட்டேன், ಅವ್ರು ಬೇರೆ ಟೈಮಲ್ಲಿ ಬರಲಿ ನಾನು ಬೇರೆ ಟೈಮಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ, அவங்க வேற டைம்ல வரட்டும் நான் வேற சமயத்துல வரேன். ಹೀಗೆ ನಾವು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಾವು ಜನರನ್ನ ದ್ವೇಷ ಮಾಡ್ತೇವೆ. இப்படியாக நம்ம ஜனங்களை எத்தனையோ விதங்களிலே நாம் விரோதிக்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಶತ್ರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಬೇಕು. ஆனால் நம்முடைய விரோதி யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸೈತಾನನು ಶತ್ರುವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. இங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக சாத்தானே சத்துருவாக நிற்கிறான். ಇಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡುವಾಗ தேவன் இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ಅನೇಕ ಜನರಲ್ಲಿ ಪಾಪದ ಅರಿವನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ பலருக்கு பாவத்தினுடைய அறிவை அவர்களுக்கு உணர்த்திவித்து ಅನೇಕರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡಿ அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை உண்டு பண்ணி ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಅನೇಕರನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವಾಗ தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தும் போது ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಸೈತಾನ ಕೂಡ ಬಂದು அதே இடத்திலேயே பிசாசு கூட வருகிறான். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮನಸ್ಸನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ அதாவது நம்புகிறவருடைய மனதை கெடுத்து போடுகிறான். ನಾವು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳೆಯದ ಹಾಗೆ அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளராதபடிக்கு ನಮ್ಮಲ್ಲಿ ಸಂದೇಹವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವಂತಹ நமக்குள்ளே அவன் சந்தேகங்களை ಉಂಟು பண்ணி ನಮ್ಮನ್ನು ವಿರೋಧಿಸುವಂತಹ நம்மை விரோதிக்கும்படியாக ನಮಗೆ ತೊಂದರೆ ಮಾಡುವಂತ நமக்கு அவர்கள் பல தொந்தரவுகளை கொடுக்கும்படியாக ಆ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவன் ஏற்படுத்தி விடுகிறான். ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋದ್ರು ಕೂಡ, நம்ம எந்த சபைக்கு போனாலும், ಯಾವುದೇ ಒಂದು ಸಮುದಾಯಕ್ಕೆ ಹೋದ್ರು ಕೂಡ, எந்த ஒரு சமுதாயத்திற்குள்ளே போனாலும் ಒಳ್ಳೆದನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತವರು ಇದ್ದಾರೆ, நல்லவைகளை சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள், அதை நேசிக்கிறவர்களும் உண்டு, ಕೆಟ್ಟದನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತವರು ಇದ್ದಾರೆ, கெட்டவைகளை நேசிக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். ಇದರಿಂದ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. இதுல இருந்து நாம விலகி போவதற்கு வழியே இல்ல. ಈ ಒಂದು ಕೂಲಿ ಆಳುಗಳು ಬಂದು ಯಜಮಾನರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, இந்த வேலை செய்கிற ஆட்கள் வந்து அந்த சொந்தக்காரரிடத்தில் எஜமானத்தில் கேட்கிறார்கள், ಈ ಒಂದು ಹಣಜಿ ಬೆಳೀತಾ ಇದೆ, இந்த களைகள் எல்லாம் விளைந்து வருகிறது, ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನನಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ರೆ, நீங்கள் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் ಎಲ್ಲ ಹಣಜಿನ ನಾವು ಕಿತ್ತ ಹಾಕ್ಬಿಡ್ತೇವೆ, எல்லா களைகளையும் நாங்கள் பிடுங்கி எரிந்து போடுவோம். ಆದ್ರೆ ಯಜಮಾನ ಹೇಳ್ತಾನೆ, ஆனால் அந்த எஜமான் சொல்லுகிறார், ನೀವು ಕೀಳಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ, இல்லப்பா இப்ப எடுத்து போடாதீங்க, ಏಕೆಂದ್ರೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲಾನು ಗೋಧಿ ಮತ್ತು ಹಣಜಿ ಒಂದೇ ರೀತಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ஏனென்றால் நல்ல கோதுமையும் அந்த களைகளும் ஒன்று போலவே காணப்படுகிறது. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಂದ್ರೆ ಯಜಮಾನನು ಬಂದು ಹಣಜಿಯನ್ನು ಕೀಳುವುದಕ್ಕೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ஆனால் எஜமானாகிய தேவன் அந்த களைகளை பிடுங்கி எறிவதற்கு கட்டளை கொடுக்கவில்லை. ಗೋಧಿನೂ ಬೆಳಿಲಿ, ಹಣಜಿ ಕೂಡ ಬೆಳಿಲಿ, கோதுமையும் வளரட்டும், அதுக்கு பக்கத்துல தப்பான அந்த களைகளும் வளரட்டும், விட்டுருங்க. ಅದಕ್ಕೆ ನಾವು ಕೊನೆಯ ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಕರ್ತನ ದಿನಕ್ಕೆ ಕಾಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳೋದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருவேன், அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள் என்று ஆண்டவர் அங்கே போதனை செய்கிறார். ಎಲ್ಲರೂ ನಾವು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡುವಾಗ, எல்லாவற்றையும் நாம் நேருக்கு நேராக பார்க்கும்போது ನಾವೆಲ್ಲ ಬಹಳ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸ್ತೇವೆ. நாம பார்க்கிறதுக்கு எல்லாருமே நம்ம ஆவிக்குரியவர்களாக காணப்படுகிறோம். ನಾವು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಇರಬೇಕನ್ನೋದು ದೇವರ ಚಿತ್ತ ಆಗಿದೆ. நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿಯೇ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದು ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆಯಾಗಿದೆ. தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತವರು ಕೂಡ, ஆனால் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் கூட ಭಕ್ತಿಯ ವೇಷ ಹಾಕೊಂಡು, பக்தியை போல ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு ನಮ್ಮನ್ನ ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ, நம்மை கெடுத்து போடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ನಾವು ಕೂಡ ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, அவங்களும் கூட நம்மை பட்ட வந்து நாங்களும் கூட விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ನಾವು ಬೈಬಲ್ ಓದ್ತೇವೆ, நாங்களும் பைபிள் படிக்கிறோம், ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ, நாங்களும் ஜெபிக்கிறோம், ಆದ್ರೆ ಒಂದು ಫಲ ಕೊಡುವಂತ ಒಂದು ಜೀವಿತ ಅವರಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. ஆனால் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில இல்லை. ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಸಭಾಪಾಲಕರಾಗ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗ್ಲಿ எத்தனையோ முறை போதகராக இருக்கட்டும், சபை விசுவாசிகளாக இருக்கட்டும், ಕೆಲವರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. சில இடத்துல நாங்கள் பேசும் பொழுது, ಇವ್ರು ಇಷ್ಟು ವರ್ಷ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, இவரு இத்தனை வருஷம் வராரு, ಇವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ಬದಲಾವಣೆನೇ ಇಲ್ಲ, வாழ்க்கையில ஒரு பலனையும் காணமே, ஒரு மாற்றத்தையும் காணவில்லையே, ಇವರ ಸಾಕ್ಷಿ ಜೀವಿತ ಸರಿ ಇಲ್ಲ, வாழ்க்கை சாட்சி சரியில்லையே, ಇವರು ಬರೋದು ಒಂದೇ ಬರದೇ ಇರೋದು ಒಂದೇ, வந்தாலும் ஒண்ணுதான், வராம போனாலும் ஒண்ணுதான். ಅಯ್ಯೋ ಇವ್ರು ಬರ್ತಾ ಇದಾರಲ್ಲಪ್ಪ ಇವತ್ತು ಚರ್ಚ್ಗೆ, ஐயோ இன்னைக்கு வந்துட்டாங்களே சர்ச்சுக்கு, ತುಂಬಾ ನಮಗೆ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾರೆ, ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸ್ಟೋರಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ,
ஏதாவது ஒரு ஸ்டோரி ಏನಾದ್ರು ಒಂದು ಕತೆ ಹೇಳಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. அவங்க ஒரு கதையை ಆರಂಭಿச்சிடுறாங்க. ಅವ್ರು ಯಾಕಪ್ಪ ಬರ್ತಾರೆ ಚರ್ಚ್ಗೆ? எப்போ வேணாலும் அவங்க வருவாங்க சர்ச்சுக்கு. ಆದ್ರೆ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ ಎಲ್ಲರೂ ಬರಲಿ. ஆனா இயேசு சொல்லுகிறார் எல்லாரும் சர்ச்சுக்கு வரட்டும். ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜನರು ವಾಸ ಮಾಡಲಿ. இந்த பூமியில எல்லா விதமான ஜனங்களும் வாழட்டும். ಆದ್ರೆ ಒಂದು ನಿಜವಾದಂತ ಒಂದು ಅಪ್ಪಟ ಅಂದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರು ಯಾರು, ದೇವಜನರು ಯಾರು, ದೇವಜನರು ಯಾರು ಇಲ್ವ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஆனால் யாரு உண்மையான நல்ல ஜனங்களாக விசுவாசிகளாக இருப்பாங்க யார் இல்லைன்னு சொல்லி நமக்கு கடைசி நாளில் தான் தெரியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಕಾಯಿನ್ ಮತ್ತು ಏಬೆಲನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது காயின் என்கிற ஒரு மனிதனை குறித்தும் ஆபேல் என்கிற மனிதனை குறித்தும் நாம் படித்தோம். ಸೊ ಇಬ್ಬರು ಕೂಡ ಒಂದೇ ತಂದೆ ತಾಯಿಯ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ. ரெண்டு மகன்களுமே ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். ಆದ್ರೆ ದೇವರು ಕಾಯಿನನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಲಿಲ್ಲ. ஆனால் தேவனோ காயின் என்பவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ಏಬೆಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಿದನು. ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ನಾವು ಏಸಾವ ಮತ್ತು ಯಾಕೋಬನ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ நாம் ஏசாவையும் குறித்து படிக்கிறோம், யாக்கோபை குறித்தும் படிக்கிறோம். ಇಬ್ಬರು ಕೂಡ ಈಸಾಕನ ಮಕ್ಕಳೇ. இருவருமே ஈசாக்கு என்பவருடைய மகன்கள் தான். ಆದ್ರೆ ದೇವರು ಏಸಾವನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದರು. ஆனால் தேவனோ ஏசாவை தேவன் வெறுத்தார். ಯಾಕೋಬನನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. யாக்கோபை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டார். ಆದ್ರೆ ಏಸಾವ ಯಾಕೋಬ ಇಬ್ಬರು ಜೀವನ ಮಾಡಿದ್ರು. ஏசாவ ಮತ್ತು ಯಾಕೋಬರು ಇಬ್ಬರು ಜೀವನ ಮಾಡಿದ್ರು. ஆனா ரெண்டு பேருமே வாழ்ந்து, ஏசாவும் சரி யாக்கோபும் சரி அவர்கள் வாழ்ந்தார்கள். ಒಬ್ಬನು ಆರಿಸಲ್ಪಟ್ಟನು, ಒಬ್ಬನು ಬಿಡಲ್ಪಟ್ಟನು. ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். ಈ ಒಂದು ಕೊನೆಯ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಆಗುವಂತ ಒಂದು ಸಂಗತಿ ಇದೇ ಆಗಿದೆ. கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய சங்கதி கூட இப்படித்தான் இருக்கும். ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பரலோகத்திற்கு மோட்சத்திற்கு வருவதில்லை. ಆದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಏನಂದ್ರೆ, ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் ಒಬ್ಬನಾದರೂ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದು ದೇವರ ಚಿತ್ತ ಅಲ್ಲ. ஒருவர் கூட ಕೆಟ್ಟು போவது தேவனுக்கு சித்தமே இல்லை. ಅದನ್ನ ನಾವು ಮತ್ತಾಯ 18:14 ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அதைத்தான் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். ಹಾಗೇನೆ ಎಲ್ಲಾ ಜನರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. எல்லா ஜனங்களுமே ಎಲ್ಲರೂ ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. எல்லாருமே நரகத்தில் போய் அழிவதும் இல்லை. ಕೆಲವರು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ, ಕೆಲವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. சிலர் பரலோகத்திற்கு வந்து சேருவார்கள், சிலர் நரகத்துக்கு போய் சேருவார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಆಸೀನನಾಗಿ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மகிமை பொருந்தினவராக வரும்போது ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದಂತವರು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் வலது பக்கத்திலும், ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾದಂತವರು ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இடது பக்கத்திலும் பிரிக்கப்படுவார்கள். ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ದೇವರು ಎರಡು ಭಾಗವಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. அப்படி என்றால் உலகத்திலே பிறந்த அத்தனை பேரையுமே இரண்டு பிரிவாக தேவன் பிரிப்பார். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದಂತವರು ಗೋಧಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದ್ದಾರೆ. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் கோதுமை மணிகளாக சேர்க்கப்படுவார்கள். ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗಿ ಜೀವಿಸುವಂತವರು ಹಣಜಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದ್ದಾರೆ. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் களைகளைப் போல எண்ணப்படுகிறார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಈ ಕೂಲಿ ಆಳುಗಳು ಹೇಳ್ತಾರೆ, ನಾವೀ ಒಂದು ಹಣಜಿಯನ್ನು ನಾವು ತೆಗೆದು ಬಿಡೋಣವಾ? இப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே இந்த களைகளைப் போல இருக்கிறவர்களை நம்ம எடுத்து போடலாமா? ಅದ್ರಾಗಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ಎಲ್ಲ ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಜನರನ್ನು ನಾವು ತೆಗೆದು ನಾವು ನಾಶ ಮಾಡ್ಬಿಡೋಣವಾ? தேவனை நம்பாதவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளி சாவடிச்சிடலாமா இப்பவே? ಆದ್ರೆ ನಾವು ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 19:10 ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஆனால் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವುದನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದನು. கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಸಮಯವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. ஒவ்வொருவருக்கும் ஒரு சமயத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். ಇನ್ನೊಂದು ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. தேவன் கிருபையை அருளுகிறார். ಇದೊಂದು ಕೃಪೆಯ ಒಂದು ಕಾಲವಾಗಿದೆ. இது கிருபையினுடைய ஒரு காலமாயிருக்கிறது. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವ ಒಂದು ಸಮಯವಾಗಿದೆ. மனம் திரும்புவதற்கு ஒரு ஏற்ற காலமாயிருக்கிறது. ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಸಮಯವಾಗಿದೆ. தேவன் பக்கமாக திரும்புவதற்கு ஒரு காலமாயிருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಾವು ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. அதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே பரிசோதனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ನಾನು இத்தனை வருஷங்களாக ದೇವರ ಮಗ, ದೇವರ ಮಗಳು ಅನಿಸ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. தேவனுடைய மகனாக, தேவனுடைய மகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ದೇವರು ನನ್ನನ್ನು ನೋಡಿದ್ರೆ
தேவன் இதை என்னை பார்த்தால் ನಾನು ಹೇಗೆ ನಾನು ಕಾಣಿಸ್ತೇನೆ? நான் அவருடைய கண்ணுக்கு முன்பாக நான் எப்படி காணப்படுவேன்? ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ಇವತ್ತು ನನ್ನನ್ನು ಕರೆದರೆ, ஒருவேளை தேவன் என்னை அழைத்தால் ನಾನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾನು ಸೇರ್ತೇನಾ நான் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேருவேனா ಎಂಬುವಂತ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು இப்படிப்பட்ட ஒரு கவலை நமக்கு ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಅವಲೋಕನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். ಈ ಒಂದು ಬೆಳೆಯ ಯಜಮಾನ ಹೇಳ್ತಾನೆ, இந்த விளைச்சலினுடைய எஜமான் சொல்லுகிறார், ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಹಣಜಿಯನ್ನ ಕಿತ್ತು ಹಾಕುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நீங்கள் ஒருவேளை களையை பிடுங்கி எறியலாம் என்று நீங்கள் போனால், ನೀವು ಅಪ್ಪಿ ತಪ್ಪಿ ಗೋಧಿಯನ್ನು ಕೂಡ ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಕಿತ್ತು ಹಾಕಬಹುದು. நீங்க தப்பி தவறி நல்ல கோதுமை மணிகளையும் கூட எடுத்து போட்டு விடுவீர்கள். ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಇವರು ಅವಿಶ್ವಾಸಿ, ದೇವರು ನಂಬಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅವರನ್ನ ನೀವು ಸಪರೇಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದ್ರೆ, ಟ್ರೈನ್ ಹೋಗಲಿ ಇನ್ನೊಂದು ಸಲ ಹೇಳಿ, ಒಂದು ವೇಳೆ ಸಭೆಯಲ್ಲಾಗ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಾಗ್ಲಿ ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತವರನ್ನ, ஒருவேளை இந்த சபையாக இருந்தாலும் சரி மற்ற இடமா இருந்தாலும் சரி தேவனை ஒருவேளை அறியாத ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், ಅವರನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರೆ, அவர்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ವಿಶ್ವಾಸಿಯ ಮೇಲೆ ಪರಿಣಾಮ ಬೀರುತ್ತದೆ. விசுவாசிக்கு மேலேயே அந்த பரிணாமம் வருகிறது. ಎಷ್ಟೋ ಸರಿ ನಮ್ಮ ಒಂದು ಮನೆಗಳಲ್ಲಿ, எத்தனையோ சமயத்தில் நம்ம வீடுகளிலே ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. தேவனே அறியாத ஜனங்கள் கூட நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்திலே இருப்பார்கள். ನಾವೆಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೇವೆ, எத்தனையோ பேர் நாம் நினைக்கிறோம் ಇವ್ರು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದೇ ಬೇಡ, இவர் நம்ம கூட இருக்கிறதே வேண்டாம், ಇವರು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಒಂದು ಮನೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಒಳ್ಳೇದು, இவங்க தனியா ஒரு ரூமுக்கு போயிட்டா பரவாயில்ல, ನನ್ನ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಇವರು ಅಡ್ಡಿ ಆಗಿದ್ದಾರೆ, நம்முடைய விசுவாசத்துக்கு அவங்க தடையா இருக்கிறாங்க, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇವರು ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾರೆ, நான் ஜெபம் பண்ணா அதுக்கு அவங்க தடையாக இருக்கிறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಎಷ್ಟೋ ಸರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, எத்தனையோ முறை இதற்காக ನಾವು ஜெபிக்கிறோம். ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಸರಿ ನಾವು ಎಷ್ಟೇ ವರ್ಷ ಆದ್ರೂ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರ್ತೀವಿ ನಾವು, ஆனாலும் கூட அவர்களை விட்டு நம்ம பிரியாம கூடவே தான் இருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಬಯಸುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ, இதிலிருந்து தேவன் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಜದಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಉಪ್ಪಾಗಿರಬೇಕು ಮತ್ತು ಬೆಳಕಾಗಿರಬೇಕು. அதே வீட்டில விசுவாசியாக இருக்கிற ஆளு விசுவாசியா இல்லாதவங்களுக்கு ஒரு உப்பை போல உபயோககரமாக இருக்க வேண்டும். ಎಲ್ಲಿ ಸಪ್ಪಗಿದೆಯೋ, எந்த இடத்துல உப்பு இல்லாம சாரம் இல்லாம இருக்குதோ ಅಲ್ಲಿಯೇ ಉಪ್ಪಿನ ಒಂದು ರುಚಿ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அந்த இடத்துல தான் ஒரு உப்பினுடைய சாராம்சம் தேவையாக இருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಲೋಕದ ಅಂದ್ರೆ ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲಿ, அதனாலதான் உலகத்தின் எல்லா பக்கத்திலும் ದೇವರನ್ನು ಅರಿತಂತವರು, தேவனை அறிந்தவர்கள், ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತವರು, தேவனை அறியாதவர்களுக்கு மத்தியில ಒಟ್ಟಾಗಿ ನಾವು ಜೀವನವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாம் ஒன்றாக சேர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿದೆ, பார்க்கிறதுக்கு எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும். ಆದ್ರೆ ಇದು ಕೇವಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನದಲ್ಲಿ ಮಾತ್ರ. ஆனால் இது தேவனுடைய நியாய தீர்ப்பினுடைய சமயம் வரும் வரைக்கும் ಯಾವುದು ನಿಜವಾದ ಗೋಧಿ, ಯಾವುದು ನಿಜವಾದ ಹಣಜಿ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿದು ಬರ್ತದೆ. உண்மையான கோதுமை மணி என்ன அல்லது களைகள் என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. ಇನ್ನೊಂದು ನಾವು ಈ ಒಂದು ಗೋಧಿ ಮತ್ತು ಹಣಜಿಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, இந்த கோதுமையை குறித்தும் களையை குறித்து ನಾವು யோசிக்கும் போது ಅದು ಎರಡರ ಒಂದು ಬೇರು ಬಂದು ಜೊತೆಯಾಗಿ ಅಂಟಿಕೊಂಡಿರ್ತದಂತೆ. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனுடைய வேர்கள் கீழே மண்ணுக்கு அடியில ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்துதான் இருக்கிறது. ಒಂದ್ ವೇಳೆ ರೈತರಿಗೆ ಒಂದು ವೇಳೆ ಗೋಧಿ ಬೆಳೆಯುವಂತ ರೈತರಿಗೆ ಒಂದು ವೇಳೆ ಜಾಸ್ತಿ ಗೊತ್ತಿರಬಹುದು ಇದರ ಬಗ್ಗೆ. ஒருவேளை நான் சொல்ற இந்த விஷயம்லாம் விவசாயம் வேலை செய்யறவங்களுக்கு நன்றாக புரியும். ಈ ಬೇರುಗಳು ಒಟ್ಟಾಗಿ ಅಂಟಿಕೊಂಡಿದ್ರೆ, இந்த அடியில் இருக்கக்கூடிய வேர்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருந்தால், ನಾವು ಬಹಳ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿ ಹಣಜಿಯನ್ನ ಕೀಳೋದಕ್ಕೆ ಹೋದ್ರೆ, நாம ரொம்ப எச்சரிக்கையோட போய் களைகளை பிடுங்க நினைத்தால் ಗೋಧಿ ಕೂಡ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ಗೋಧಿಯ ಕಾಳು ಕೂಡ ಕಿತ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. அதோட இணைந்திருக்கக்கூடிய வேர்களில் இணைந்திருக்கக்கூடிய கோதுமை செடியும் கூட அதோடு கூட வந்துவிடும். ಅದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವಂತ ಸಮಯ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾகத்தான் இயேசு சொல்லுகிறார், அப்படி பிரித்து விடுவதற்கு சமயம் இது இல்லை. ಅದಕ್ಕೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ, ನೀವು ತೀರ್ಪು ಮಾಡಬೇಡಿರಿ. இப்பவே நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்க போகாதீங்க, ಆಗ ನಿಮಗೂ ಕೂಡ ತೀರ್ಪು ಆಗೋದಿಲ್ಲ, உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட தீர்ப்பு வராது. ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತೇವೆ. நாம நம்முடைய மனசுல மற்றவர்களை குறித்து நம்ம இப்படித்தான் யோசிக்கிறோம். ಬಾಯಿಂದ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತೇವೆ, வாயில பேசும்போது ரொம்ப நல்லா தான் பேசுறோம், ಆದ್ರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಕೆಲವರನ್ನ ದೂರ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. ஆனால் மனசுல நாம அவங்களோட ஒட்டுறதே இல்லை, அவங்களை நம்ம தூரமாக தள்ளி வைக்கிறோம். ಇವರು ಮನ ತಿರುಗೋದಿಲ್ಲ,
இவரு மனமே திரும்ப மாட்டார், ಇವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರೋದಿಲ್ಲ இவங்க பரலோக ராஜ்யத்துக்கே வரமாட்டாங்க. ಅಂತ ನಾವ್ ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ. இப்படித்தான் நாம் நினைக்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಸಂಗತಿಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனால் பரலோகத்துக்கு நம்ம போகும் பொழுது மிக ஆச்சரியமான காரியங்கள் நம்ம அங்கே பார்ப்போம். ನೀವು ಯಾರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ನೀವು ಅಂದ್ಕೊಳ್ತೀರೋ, யாரையெல்லாம் நாம இந்த ஆள்லாம் பரலோகத்துக்கே வராது நம்ம நினைச்சோமோ ಅಂತವರೆಲ್ಲ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. அவங்கெல்லாம் ரொம்ப சூப்பரா அங்க பரலோக ராஜ்யத்துல இருப்பாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಂತ ಈ ಒಂದು ಆಯುಷ್ಕಾಲ, ಈ ಒಂದು ದಿನಗಳನ್ನು ನಾವು, அதனால இப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு காலம் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ಬಹಳ ಒಂದು ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಜೀವನ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. இந்த வாழ்க்கையை நம்ம பய பக்தியோடு கூட வாழ வேண்டும். ಪ್ರಕಟಣೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯ, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ನೇ ವಚನ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 11வது வசனத்தை நாம் படிப்போம். Let the evildoer still do evil, and the filthy still be filthy, and the righteous still do right, and the holy still be holy. 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ಇಲ್ಲಿ ಬೆಳೀತಿರುವಂತ ಒಂದು ಹಣಜಿ ಅದು ಗೋಧಿ ಆಗೋದಿಲ್ಲ. இப்போ விளைந்திருக்கக்கூடிய களைகள் எப்பொழுதுமே கோதுமையாக மாறாது. ಅಥವಾ ಗೋಧಿ ಬಂದು ಹಣಜಿ ಆಗೋದಿಲ್ಲ. அதே போல வளருகிற அந்த கோதுமை ஒருபோதும் அது களையாக மாறுவதே இல்லை. ದೇವರನ್ನು ಅರಿತಂತ ಒಂದು ಜನರು, தேவனை அறிந்திருக்கிற ஒரு ஜனம் ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಂತ ಒಂದು ಅನ್ಯಾಯ ಮೋಸನ ನೋಡಿ, நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அவங்களிடத்துல அநியாயங்களை அசுத்தங்களை பார்த்து ನಮಗೆ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಮಗೆ ಬಹಳ ಬೇಸರಿಕೆ ಆಗ್ತದೆ. நமக்கு மனசு ஒருவேளை ரொம்ப கஷ்டப்படும். ಯಾಕೆ ದೇವರು ಅವರಿಗೆ ತೀರ್ಪು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ? தேவன் ஏன் இவர்களை தண்டிக்காமல் வைத்திருக்கிறார்? ದೇವರು ಯಾಕೆ ಅವರನ್ನ ಶಿಕ್ಷಿಸಲಿಲ್ಲ? தேவன் ஏன் அவರಿಗೆ ಶಿಕ್ಷೆ கொடுக்காமல் இருக்கிறார்? ಯಾಕೆ ದೇವರು ಸುಮ್ಮನಿದ್ದಾರೆ? ஏன் ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு? ಈಗ ಅನ್ಯಾಯ ಮಾಡೋರು ಕೂಡ ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ, இப்போ அநியாயம் செய்யறவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா, ನಾವಿಷ್ಟು ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ நாம எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும் ಬದುಕಿದ್ದೇವಲ್ಲ, நம்ம நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೀವಲ್ಲ, நம்ம வேலை பார்த்து தானே இருக்கிறோம், ಈ ವಿಶ್ವಾಸಿತರ ನಾವು ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಲ್ಲ, விசுவாசிகளோட சேர்ந்து நம்மையும் பார்த்தா எல்லாம் ஒன்னாதானே இருக்கிறோம், ನಮ್ಗೇನ್ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ, நமக்கு என்ன குறைஞ்சு போச்சு ಅಂತ ಅವ್ರು ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ என்று அவர்கள் நினைப்பார்கள். ನೀತಿವಂತರ ಮೇಲೆ, ನೀತಿವಂತರ ಮೇಲೆ, பரிசுத்தவான்கள் மேலே, ಅನೀತಿವಂತರ ಮೇಲೆ, அநீதி செய்கிறவர்கள் மேலே ಮಳೆ ಬರ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, மழை வரும்பொழுது எல்லாரும் மேலே வருதே, ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, சூரியனுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் கிடைக்குதே. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನ್ಯಾಯ ಮಾಡುವಂತವ್ರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. இப்படித்தான் அநியாயம் செய்யணும்னு நினைக்கிறான். ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ, ನೀವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಿ, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, ನಾವು ನಿಮಗೆ ತೊಂದರೆ ಮಾಡಲ್ಲ, ನೀವು ನಮ್ಗೆ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡ್ರಿ, நீங்க எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்கப்பா, நான் உங்களுக்கு தொந்தரவு பண்றது இல்லையே. ಆದ್ರೆ ನೀವು ಯೇಸುವಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಹೇಳಿ ಯಾಕೆ ತೊಂದರೆ ಮಾಡ್ತೀರಾ? ஆனா இயேசு இயேசுன்னு சொல்லி ஏப்பா எங்களுக்கு தொந்தரவு பண்றீங்க, ಈ ಸುವಾರ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಸುವಾರ್ತೆನ ಹೇಳಿ ಹೇಳಿ ಯಾಕೆ ನೀವು ನಮ್ಗೆ ತೊಂದರೆ ಮಾಡ್ತೀರಾ? எதுக்கு எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி உயிரை வாங்குறீங்க? ಈ ಒಂದು ಸಮಾಜದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದೀವಲ್ಲ ನಾವು, இந்த உலகத்துல நம்ம சமாதானமா தானே பொழைச்சிட்டு இருக்கோம், ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ ಅಲ್ವಾ, நாம எல்லாம் ஒண்ணுதானே. ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ವಾದ ವಿವಾದಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. இப்படித்தான் இன்னைக்கு ಅನೇಕ ಜನங்கள் நம்மோடு கூட வாதங்களை விவாதங்களை செய்கிறார்கள். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, சில நேரத்தில் என்ன செய்கிறோம், ಸರಿ ನೀವು ಇಲ್ಲೇ ಇರಿ ಅಂತ ನಾವೇ ಮನೆ ಖಾಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. நீங்க இங்கே இருந்து துவங்கப்பா, நாங்க வேற பக்கம் வீட மாத்திட்டு போறோம், நம்ம போறோம். ಎಷ್ಟೋ ಕ್ರೈಸ್ತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನ ಮಾರಾಟ ಮಾಡಿ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ விசுவாசிங்க இந்த மாதிரி சண்டை போட்டு அந்த இடத்தை விட்டே விலகி வேற பக்கம் போயிடுறாங்க. ಈಗ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿರೋರು ದೇವ್ರ ನಂಬಿಲ್ಲ, நம்ம வாழ்கிற இடத்திலே தேவனை ஜனங்கள் நம்புவதில்லை. ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು ದೇವ್ರ ನಂಬಿಲ್ಲ, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தேவனை நம்புறதில்ல, ಸ್ವಂತ ಮನೆ ಇರುವಂತವರು ದೇವ್ರ ನಂಬಿದ್ದಾರೆ, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தேவனை நம்பி இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಒಂದ್ ರೀತಿ ಎಲ್ಲರ ಕಡೆಯಿಂದ ಏನೊಂದು ವಿರೋಧ, ನೀವ್ ಯಾಕೆ ಜೀಸಸ್ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ಹೇಳ್ತೀರಾ ನೀವು? இப்போ அவங்க கேட்குறாங்க, ஏப்பா எங்களுக்கு நீங்க வாடகைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க எதுக்கு எங்களுக்கு சொல்றீங்க? ಈ ತೊಂದರೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ, இந்த சுவிசேஷத்தை சொல்ற இந்த தொந்தரவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಅವರು ತಮ್ಮ ಮನೆನೇ ಮಾರಿ ಅವರು ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால ஏன் தொந்தரவு உங்ககிட்ட வந்தா மாட்டிக்கிறாங்கன்ட்டு வீட்டை விட்டு காலி செய்து கொண்டு வேற வீட்டுக்கு போகிறார்கள். ನೋಡಿ, ನಾವು ಪ್ರಪಂಚದ ಯಾವುದೇ ಭಾಗ ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ಕೂಡ அவர்கள் எந்த இடத்துக்கு எந்த ஊருக்கு போனாலும் ನಾವೆಲ್ಲೂ ಹೇಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ,
நாம் எதையும் சொல்ல முடியாது. ಇಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ನಾವ್ ಇರ್ಬೋದು. எங்க போனாலும் நம்ம சமாதானமா இருக்கலாம். ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ನಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಕಾಲೋನಿ ಲೇಔಟ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. பெங்களூருக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வாழுகிற இடம் என்று சொல்லி ஒரு கிறிஸ்டியன் காலனி பண்ணியிருக்கிறாங்க. ಒಂದು ರೀತಿ ಕ್ಲೋಸ್ ಕಮ್ಯುನಿಟಿ ತರ. ಓಕೆ, ನಾವೇ ನಮ್ ಜನನೇ ನಾವ್ ಇರ್ತೀವಿ. அங்க இருக்கவங்க எல்லாம் நம்மெல்லாம் ஒன்னோடு ஒன்று கலந்திருப்போம், வேற யாரு கூட ஒட்டு சேரவே கூடாதுன்னு சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ಕೆಲವು ವರ್ಷಗಳಾದ್ಮೇಲೆ ಏನಾಗುತ್ತಂದ್ರೆ, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்கும் தெரியுமா? ದೇವರನ್ನ ಅರಿಯದೇ ಇರುವಂತವರು ಕೆಲವರು ಮದ್ವೆ ಆಗ್ತಾರೆ. தேவனை அறியாதவர்களுக்கு அவர்கள் கல்யாணம் பண்ணுவார்கள். ಆಗ ಅನ್ಯ ಜನರು ಕೂಡ ಏನಾಗ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಮನೆಗಳಲ್ಲಿ ಬಂದು ಸೇರ್ತಾರೆ. அப்பொழுது அந்நியர்களா இருக்கக்கூடிய புறஜாதி ஜனங்கள் அவருடைய குடும்பத்தில் வந்து சேருவார்கள். ಹೀಗೆ ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು ಯಾವುದು ಏನೇ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಬದಲಾವಣೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன பண்ணாலும் சரி, இந்த மற்றவர்களோடு சேருகிற அந்த சூழ்நிலையை நம்மளால மாற்றவே முடியாது. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವ ಜನರಾಗಿರುವಂತ ನಾವು, அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ಒಂದು ಗೋಧಿಯಾಗಿದ್ದೇವೆ. ஒரு கோதுமை போல இருக்கிறோம். ಗೋಧಿಯನ್ನ ಬಂದು ಬೆಳೆ ಯಜಮಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? கோதுமைகளை குறித்து வீட்டு ಯಜಮಾನ என்ன செய்வார்? ತನ್ನ ಒಂದು ಕಣಜದಲ್ಲಿ ಹಾಕೊಳ್ತಾನೆ, தன்னுடைய களஞ்சியத்திலே சேர்த்துக் கொள்ளுவா. ಗೋಧಿ ಜೀವನಕ್ಕೆ ಉಪಯೋಗವಾಗ್ತದೆ. கோதுமை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமான ஒரு விஷயம். ಆದ್ರೆ ಹಣಜಿ ಯಾವುದಕ್ಕೆ ಒಂದು ಉಪಯೋಗವಾಗ್ತದೆ? ஆனால் களை யாருக்காவது பிரயோஜனம் இருக்கிறதா? ದೂರದಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಹಣಜಿ ಗೋಧಿ ತರನೇ ಕಾಣಿಸುತ್ತೆ. தூரத்துல பார்த்தா களைகள் கூட ரொம்ப பசுமையாக சூப்பரா இருக்கும். ಆದ್ರೆ ಕೊನೆಯ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ, ஆனால் கொஞ்ச நேரத்துல, ಅಂದ್ರೆ ಕರ್ತನ ಒಂದು ಬರೋಣದಲ್ಲಿ, கர்த்தருடைய வருகையின் சமயத்துல ಹಣಜಿಯನ್ನ ಬೇರ್ಪಡಿಸುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. தேவன் இந்த களை கோதுமையை விட்டு விலக்கி போடுவதை நாம் பார்க்கிறோம். ನಾವು ದೇವರ ಒಂದು ದಿನಕ್ಕಾಗಿ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதனால தான் தேவனுடைய தினத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ಆತನ ಒಂದು ಬರೋಣದಲ್ಲಿ அவர் வரும் பொழுது ಈ ವಿಶ್ವದ ಎಲ್ಲಾ ಒಂದು ಜನರು, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ಎರಡು ಭಾಗವಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತಾರೆ, இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுவார்கள். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಇವತ್ತು ಯಾವ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ? ஆனால் நாம எந்த ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம்? ವಾಕ್ಯದ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்துல நாம் இருக்கிறோம்? ಪ್ರಕಟಣೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ಈ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಂತವನು, ಕೇಳುವಂತವರು, ಈ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಮಾತುಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವಂತವರು ಧನ್ಯರು. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதிலே எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ದೇವ ಜನರೇ, எனவே எனக்கு அருமையான அன்பானவர்களே, ಅನ್ಯಾಯ ಮಾಡುವಂತವರ ವಿಷಯದಲ್ಲಿ, அநியாயம் செய்கிறவர்களுடைய விஷயத்திலே, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಹಿಂಸೆ ಮಾಡುವಂತವರ ವಿಷಯದಲ್ಲಿ, இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்களுடைய விஷயத்திலே ನಾವು ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದೇ ಹೊರತು அவளுக்காக நம்ம ஜெபிக்கலாமே தவிர ಅವರನ್ನು ನಾವು ಶಪಿಸುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவரை நம்மளால் நாம் சபிக்க கூடாது. ಅವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவர்களை விட்டு விலகி போகவும் முடியாது. ನಾವೆಲ್ಲ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாம் எல்லாரும் இதே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಕರ್ತನ ಒಂದು ಬರೋಣ ಸಮೀಪವಾಗಿದೆ. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಬೇಕಾಗಿದೆ. அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். ಪ್ರತಿ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿ ನಾವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ, ಸ್ಕೂಲ್ ಕಾಲೇಜ್ಗೆ ನಾವು ಹೋಗ್ತೇವೆ. நாம செய்கிற ஒவ்வொரு வேலை நிமித்தமாக நம்ம ஆயத்தத்தோடு கூட வேலை பணியிடங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு நாம் செல்கிறோம். ಆದ್ರೆ ಒಂದು ಕರ್ತನ ಒಂದು ಬರೋಣಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗೋಣ. ஆனால் நம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ಮತ್ತೊಬ್ಬರು ಸಿದ್ಧರಾಗಲು ನಾವು ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸೋಣ. மற்றவர்களையும் கூட ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் உதவி செய்வோம். ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ನಾವು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ, இந்த காலை நேரத்திலே நம்ம கண்களை நாம் மூடினவர்களாக ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய வாழ்க்கையை நாமே பரீட்சை செய்து கொள்வோம். ದೇವರು ನನ್ನನ್ನು ನೋಡುವಾಗ, தேவர் நம்மை பார்க்கும்போது ನಾನು ಒಂದು ಗೋಧಿಯಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ದೇನಾ? நாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக கோதுமையாக காணப்படுகிறோமா? ಅಥವಾ ಹಣಜಿಯಾಗಿ ನಾನು ಕಾಣಲ್ಪಡ್ತಾ அல்லது நாம் ஒரு களைகளை போல காணப்படுகிறோமா? ಜನರ ತೋರಿಕೆಗೆ ನಾವು ಒಂದು ರೀತಿ ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸಬಹುದು. ஜனங்களுக்கு முன்பாக நாம நல்லவர்களாக ஒருவேளை காணப்படலாம். ದೇವರ ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ನಾವು ಕಾಣಿಸಬಹುದು. தேவனுடைய பிள்ளைகளை போல காணப்படலாம். ಆದ್ರೆ ದೇವರ ಮುಂದೆ ಯಾವುದು ಕೂಡ ಮರೆಯಾಗಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஆனால் அருமையானவர்களே, தேவனுடைய பார்வையிலே
ஒன்றும் மறைக்கப்பட்டு போவதில்லை. ದೇವರು ನಮ್ಮ ಅಂತರಂಗವನ್ನ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவராக இருக்கின்றார். ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ಆತನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நம்மை அவர் பரிசோதனை செய்து நம்மை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கின்றார். ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಯಾವ ವೇಷ ಹಾಕಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு வேஷத்தையும் போட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. ನಾವು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ நாம் உண்மையாய் வாழும்படியாக ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமா? ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ನೀನು ಬೋಧಿಸಿದ ಒಂದೊಂದು ಸಾಮ್ಯಗಳಿಗಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. நீர் எங்களுக்கு போதனை செய்த உம்முடைய குமாரன் மூலமாக சொன்ன ஒவ்வொரு உவமைகளுக்காக உமக்கு நன்றி. ನಾವು ವಾಸಿಸುವಂತ ಸಮುದಾಯದಲ್ಲಿ, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திலே ನಿಮ್ಮನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ உம்மை அறியாது இருக்கிற ஜனங்களுக்கு ಎಷ್ಟೋ ಜನರಿದ್ದಾರೆ ಕರ್ತನೇ. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களே, ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவர்களுக்கு நடுவிலே ನಾನು ಒಂದು ಗೋಧಿ ಹಾಗೆ நான் ஒரு கோதுமை மணியை போல ಜೀವಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். ಫಲ ಕೊಡುವಂತ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. கனி கொடுக்கிற மகனாக மகளாக எங்களை மாற்றும். ನಿನ್ನ ಬರೋಣದಲ್ಲಿ ನಾವು ಎತ್ತಲ್ಪಡುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படி எங்களுக்கு உதவி செய்யும். ನಮಗಾಗಿ ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತ எங்களுக்காக நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ அந்த பரலோக ராஜ்யத்திலே ನಾವು ಸೇರುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. நாங்களும் சேரும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ಆಮೆನ್. ஆமென். Thank you. God bless you. Thank you.